எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்திலே சாப்பாடு மட்டும் தாங்க. இந்த உலகத்துல சாப்பாட்டை தவிர நீங்க வேற எதையாவது கொண்டு போய் யார்கிட்டயாவது கொடுத்து பாருங்க, எனக்கு பத்தல இன்னும் வேணும்னு கேட்கறவங்க தான் நிறைய பேர். இந்த உலகத்துல எவ்வளவோ பேர்கிட்ட அளவுக்கு அதிகமா காசு இருக்குது, அதெல்லாம் வச்சு இன்னும் எத்தனை பவுன்ல தங்கம் வாங்கி சேர்க்கலாம், மெயின் ஏரியால எந்த இடத்துல இடம் வாங்கலாம், இன்னோவா கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர், ஸ்கார்பியோலாம் வேண்டாங்க, ஆடி, பென்ஸ், BMW மூவ் ஆக்கி போகலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க. நான் இங்க யாரையும் ஒருத்தவங்களை மட்டும் குறிப்பிட்டும் சொல்லல, யார் மனசையும் புண்படுத்துற அளவுக்கும் சொல்லல. இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் வசதி படைச்சவங்க இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய பிஸி ஷெட்யூல்ல இதெல்லாம் பண்ண முடியாதுதான். இருந்தாலும் மாசத்துல ஒரு நாள் ஒருவேளை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கி கொடுக்கலாம்ல. இங்க புளி சாதம், தயிர் சாதம் மட்டுமே அன்னதானம் கிடையாதுங்க. ரீசெண்டா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பசங்களை வெளியில கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு அவங்களை வீட்டுக்கு சும்மா அனுப்புறதுக்கு எனக்கு மனசு வரலங்க. அதனாலதான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்து வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்கடான்னு சொல்லி சாப்பிட வச்சு அனுப்புனேன். அதான் ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளியா இருக்கக்கூடிய ஒருத்தவர் அந்த கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே புது காரை வாங்கி கிஃப்டா கொடுத்தாராம். அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களும் இந்த உலகத்துல நல்ல மனசு உள்ளவங்க இருந்துகிட்டு தாங்க இருக்காங்க. நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய காசு உங்களுக்கு என்னைக்கு நல்லது செய்யாது. நீங்க செய்யக்கூடிய புண்ணியம் எப்படியாவது யார் ரூபத்திலேயாவது வந்து கண்டிப்பா உங்களை காப்பாத்தியே தீரும்.